மக்களே நம்ம பாக்குல டே 1ல் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த மியூசியம் கார் மியூசியம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்து முடிஞ்சு நம்ம இப்போ ரூமுக்கு கிளம்ப போகிறோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கிடையில் டாக்ஸி பார்க்கலான்னு சொன்னால் போல்ட்டுக்கு பதிலாக 2 டாக்ஸி வெளியில் இருந்தது. அது 2 பேர்த்துக்குள்ளார ஒரு பஞ்சாயத்து நடக்குது, எங்கடா போகிறது எப்படா வரதுண்டு. ஸோ அதுக்கு நான் ஏற்ற மாதிரி ஒரு ஆடியோவை போட்டு விட்றேன் பேக்ரவுண்டில், அப்படியே பாருங்கள். 10 பொருத்தமும் பக்காவாக மேட்ச் ஆகும். அப்பு சென்னைக்கு போகணும், வாடகை எவ்வளவு? 600. 600? சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம். வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா? சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த பாரு 700 ரூபா தரையா, வாயா போலாம். 700? என்ன? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 ரூபா கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாங்க நேரம் பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவான். என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. எவனா ஆனா ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க. பாட்டா போடுறா. ஹோட்டலுக்கு பயங்கர பசிக்குது, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு மூஞ்செல்லாம் எனக்கு எப்படி வாடிட்டு பாருங்க. காலையில் காதர் பாய் உதவியால் ஒரு 3 ஷிஃப்ட் அடித்தோம், தாங்குனுச்சு. இன்றைக்கி கார் மியூசியம் அங்கே எங்கேன்னு போனது உடம்பு ரொம்ப டவுன் ஆகிட்டு. அதான் இப்போ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியுமான்னு தெரில. பக்கத்தில் காலையில் ஏதோ கறியெல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். ருசிக்கு சாப்பிடாட்டாச்சும் பசிக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இங்கே திருப்பி நாங்கள் அங்கே போய் சிட்டிக்கு போய் ரெஸ்டாரண்ட் தேடி அங்கேருந்து மறுபடியும் டாக்ஸி பிடிச்சி திருப்பி இங்கே வந்து சேர்றதுக்குள்ளார விடிஞ்சிடும், தூங்க முடியாது. ஒரு 1 ஹவர் தூங்கினா தான் சாயங்காலம் வேலை செய்ய முடியும். அதனால் இப்போ நாங்கள் இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த கடை, ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். Where food? Up. Food. டோக்கன் வாங்க போ. முதல்ல எங்கள்கிட்ட ஒரு பில்லு பண்ணுமோ. கொழுப்பெல்லாம் பயங்கரமாக வெட்டுறாங்க. நிஜமாவே துபாயிலேருந்து வந்திருப்பானோ? துபாயில் ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? ஃப்ரெஷ்ஷாக பாபா வெட்டுறாரு, சிகரெட் அடிச்சுட்டு வெட்டுறாரு. எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார், இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. Shish 2 meat 2 piece. 2. This is entrecôte 2. இப்போ உன்ட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்ட் செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. சரிடா, ஹோட்டலுக்கு பக்கத்துல போட்டோம். வாங்க, எங்க உட்கார்ந்தா நல்லா ஒண்ணு தான் உட்காருங்க. என்னடா வியூ சரியில்லையே ஹோட்டல்ல, இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. சூப் வந்திருக்கு, பிரெட்டு, ஆர்டர் பண்ண ஐட்டம் இன்னும் வரல. அங்கே என்னென்ன வச்சுருந்தானோ அது எல்லாத்தையுமே சொன்னோம், எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வராண்டு. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம், சாப்பிட்டு சொல்கிறேன். அவர்கிட்ட சொல்லுங்கள் கதர் எப்படி இருக்குன்னு. இதுதான், இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்கு உடல். சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முறுமுறலாம் இருக்கு. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. இதுதான் வந்துட்டு குடல்னு நினைக்கிறான். ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. ஸ்பைசிக்கு வேணா இங்கே போட்டுக்கோங்க. அதாவது நம்ம ரொம்ப ஒரு வட்டப்பொடி மாதிரி
ஆனால் இங்கே தைரியமாக சாப்பிடுவோம். அதில் சாப்பிட்றப்போ ஒவ்வொன்றும் கேட்டுகிட்டே சொல்கிறோம். இதுதான் அந்த கபாப். இந்த ஊர் ஃபேமஸ்னாங்க, நல்லா இருக்குண்ணா. இங்கே ஃபேமஸ்னாங்க, ஆனால் பெஸ்ட்டு எங்களுக்கு அங்கேயே அறுத்து அங்கேயே உரிச்சு நாளைக்கு நைட்டு தான் அந்த புலவு ட்ரை பண்ணலான்னு. நம்ம ஊரில் போய் அந்த டொமேட்டோ சோஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும். அதில் இது கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு கபாப் மாதிரி காட்டினாங்க, அது நல்லா இருந்தது. அதை விட்டால் அந்த குடல் நல்லா இருந்தது. சிக்கன் வேஸ்ட், இந்த ஊரில் சிக்கன் ட்ரை பண்ணுறது வேஸ்ட். சூப்புலேயே சிக்கன் நாங்கள் எடுக்கலை. குடல் மருந்து சூப்பர் எங்களுக்கு. அதே மாதிரி சூப்பும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட்டு சுட்ட ஐட்டத்தில் பச்சைக்கறியை தான் சுட்டாலுமே அந்த கவுச்சி இல்லாமல் நல்லா தான். இன்னொரு வருத்தம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கவுச்சி கிடையாது, கவுச்சி இல்லாத ஒரு மீட்டு. அதை நம்மளால் ஏற்றுக்கிறவே இல்லை. இங்கெல்லாம் கை கழுவுறது கிடையாது. இதை ஊற்றி இதுதான் கை கழுவு. இல்லை, நம்மளாம் கை கழுவுனதுக்கு பிறகு இல்லைங்க அது யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இதையோட யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சட்டையில் தொடச்சிட்டு போயிடணும். நல்லா தானே இருக்குது. நம்ம இது நம்ம ஊருக்கும் பரப்புவோமே. தண்ணி அது சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இது ஊருக்கு போய்ட்டு வாங்கிட்டு போவோம். நல்லா தான் நிறையா பில்லு வருது. ஆனால் கை கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. மேபி அந்த கிருமிகள்லாம் செத்துரும் நமக்கு. ரொம்ப கிளையா இருக்குன்னா 49 ரூபா வந்திருக்கு நம்ம சாப்பிட்டது. சாப்பிட்டது 49 மணாத்து. 50 மணாத்துனா துபாய் காஸ்ட்டு ஒரு 120 திரஹம்ஸ். ஆனால் எங்கள் ஆள் என்ன சொல்கிறாரு, வாங்க அங்கே இருக்குது கடை, 120 திரஹம்ஸ் ஒர்த்துன்னு சொல்கிறாப்புல. என்ன காதர் பாய், ஒர்த்தா? ஆமாம், பொறுத்து தான். அபுதாபியில் இருந்துச்சுன்னா நம்ம 200 வாங்கியிருப்பான். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு தொண்டை தான் நனைஞ்சிருக்கு, வயிறு நனையலை. சரி, இருந்தாலும் வயிறில் கொஞ்சம் இடம் வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு தான் இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இங்கெல்லாம் ஒரே பசங்களாக இருக்காங்க. நோவா வீடியோ எடுக்கக்கூடாதான். ஆனால் இன்றைக்கி பயங்கர டயர்டுங்கிறதுனால தூங்கியாச்சு. இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க எங்கேயும் போகல. பட் இருந்தாலும் நம்ம ஆயுதத்தோடு தான் வந்திருக்கோம் உள்ள. இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் அதையும் எடுத்துகிட்டுருவோம். உங்கள் நிசாமி ஸ்ட்ரீட்டை நான் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். நிசாமி ஸ்ட்ரீட் நம்ம ஊர் டெல்லியில் இருக்கும்ல மார்க்கெட்லாம், அந்த மாதிரி ஒரு பிஸியான ஏரியா. ஸோ இதுக்குள்ளே காரு கொண்டு பார்த்தாக்கா $10 கேட்டுச்சு. சரி, 10 மணாத்து டிராஃபிக்கை பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம அங்கேயே நான் இறங்கி விட்டேன். இந்த ஹோட்டல் போட்டேன், ISR பிளாசா. ஸோ இங்கே ஒரு பக்கத்தில் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ISR பிளாசாண்டு. ஸோ அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டிங்கன்னா அவன் இங்கே இறக்கி விட்ருவான். நம்ம உள்ளே போயிட்டு வருவோமா, இல்லை இப்போ காஃபி குடிச்சிட்டு போயிடுவோமா? இங்கே இருக்குது காஃபி கடை. போனால் கொஞ்சம் தம்பா போக மாட்டோம். இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் கடை பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் அது பெரிய இதுங்க ஏரியா. தெரிஞ்சா காஃபி கடை வண்டியிலே ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம அப்படியே நிசாமி ஸ்ட்ரீட் நாங்கள் வந்துட்டு பார்க்கலான் இருக்கோம். ஹாய் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அசர்பைசானில் பாக்குல இருக்கோம். பாக்குல நிசாம் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் காஃபி இருக்க வச்சுருக்காங்களான்னு தெரில. காஃபி இருக்குங்க, காஃபி சுலைமானிலாம் வச்சுருக்காங்க. ஆமாம் கைஸ், இது நல்லா இருக்குது இந்த நிசாமி ஸ்ட்ரீட். அதுக்கு தான் நாங்கள் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இதுக்காக ஒதுக்குனது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மூட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. இதை பாருங்கள், நம்ம ஏதாச்சும் ஒரு கடையில் போய் பார்ப்போம் சீப்பாக இருக்குதா. ஆனால் உள்ள ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷூவெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க காதர் பாய். ஏன் 60 ரூபா பிரேக்கப்பா? என்ன இப்படி அழுவுறா தேம்பி தேம்பி?
கண்டிப்பாக பிரேக்கப்பாக இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் ஒரு பார்டர் இருக்காங்க, எல்லாம் டேரெக்டாக அதாவது இந்தியாவிலேருந்தே வர ஆட்கள் இருக்காங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்குன்னே. நிறைய பேர் இங்கே பார்க்குறோம். சரி, நல்லா இருக்குது இந்த நிசாமி ஸ்ட்ரீட். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற ஆர்வம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் 1 மில்லியன் இருந்தாலும் காலி ஆயிரும். இந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. எல்லாம் பிராண்டட் கடைங்க, காஃபி ஷாப். ஃபோட்டோகிராஃபிக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் ரஷ்ஷாக இருக்குது. நம்ம ஒரு பெர்ஃபெக்டாக ட்ரைபாடை போட்டு விரித்து எடுக்க முடியாது. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த யூஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்கான்? $1.68. நமக்கும் அதே தான் கொடுத்தான், $1.68. இது வச்சுருக்காங்க பாருங்கள், செல்ஃபோன் கம்பெனி. You see? Now I give 5. You no 1.5. Okay, you want what you say? Hadiya. Hadiya. Huh? Brother, ஒரு photo எடுக்கறீங்களா? Light, I need light. Nice. Wow. Tapi dah burger. Mana? Burger. Hadiya for you. Okay? Okay. Thank you. Bye. Thank you. Okay. Bye. நீங்கள் இந்த ஏரியா மிஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு சாயங்காலத்துலேருந்து வரணும். 6 GB போட்டிருக்கான் பாருங்க. இங்கேயும் அதே 25 தான் போட்டிருக்கான் அவன். பாத்தியில் பிளாக் உங்களை ஏமாத்திட்டானே. 40 ரூபா. செஞ்சிருங்க மக்களே. வரப்போ அந்த டாக்ஸிக்காரன் நல்லா வச்சு செஞ்சுட்டான். இந்த கிழமை கொண்டு வந்து ஒரு கடையில் 6 GB 40 மணாத்து வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 25 மணாத்து. அதுவும் இப்போ நாங்கள் இந்த ப்ளக் வாங்கினதுனால 5 மணாத்து டிஸ்கவுண்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. 20 மணாத்து கொடுக்குறாங்களாம். இவங்க என்ன மாதிரி கால்குலேஷனில் விற்கிறாங்கன்னு தெரிலங்க. இப்போ நான் வந்துட்டு 40க்கு வாங்கிட்டேன் தேவையில்லாமல். அவன் வந்துட்டு நான் தான் கம்பெனி டீலரு, நான் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் எடுக்க மாட்டேன்டாரு. எங்கால பார்த்தீங்களா ஒரு வாரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேன்சி நம்பராக சூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஏர்போர்ட்டில் சொன்னது 30 GBக்கு 45 சொன்னானா. ஆனால் எல்லாமே 5 கூட தான் வச்சுருக்கான். நம்ம இதுவே 40 மணத்துக்கு கேட்டால் கொடுத்துருப்பான் 30 GB. நீங்கள் அதனால் தெரியல. ஆமாம், நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வெளியில் வண்டி வாங்கிடாதீங்க. அங்கே உங்கள் டாக்ஸிக்காரனே ஒன்று நிப்பாட்டினா நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து சிட்டி சென்டர் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்து வாங்கிக்குவாங்க. இல்லை அந்த நிசாமி ஸ்ட்ரீட்டில் கூட வாங்கிக்குவாங்க. மக்களே, நம்ம நிசாமி ஸ்ட்ரீட் ஒரு வழியாக சுற்றியாச்சு. சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணப்போ இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டே ட்ரை பண்ணலாம். ஏன்னா பீஸா, ஹைதராபாத்தி, இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம தான் அங்கே ஃபுல்லாக தானே சாப்பிட்டுட்ருக்கோம். மறுபடியும் அதையே இங்கே சாப்பிடுவோன்னு இங்கே உள்ள அசர்பைசானி ஃபுட்டு ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். ஒரு ஹோட்டல் காட்டுனுச்சு. ஸோ அங்கே போய் நம்ம பார்ப்போம் ஃபுட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நான் கூகுள் மேப்பில் வச்சு போயிட்டுருக்கேன். இன்னும் பக்கத்தில் இங்கே தான் காட்டுது ஒரு 2 மினிட்ஸில். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு 108 கூப்பிடுமா தாண்ட போறாயா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது அடி தாண்டிட்டம்பா. What is this, brother? This is piti. Azerbaijan traditional soup. Meat, huh? Yes. சூப்பர் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன அது கவுச்சி அடிக்குதுங்க. இங்கே வேற கொழுப்பள்ளி போட்டிருக்காங்க.
கம்போடியா வாசனை அப்படியே இருக்கு. இதெல்லாம் அன்கட் வருஷனு உள்ளே இறங்கிரும். நல்லா இருக்கு, ஆனால் என்னமோ மாதிரி இருக்கு. இது பேர் என்னது? இது குர்குர். குர்குர் பாக்கு. நல்லா சாப்பிட்றீங்க. இழக்கிறாங்கல்ல, அதனாலதான் இது பெருசு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இத்தனை பெருசாக போட்டுருக்கானுங்க கிறிஸ்மஸ். வேற ஏதோ ஒன்று இந்தாங்க, பலாக்கொட்டை. அதர் பாய் வேற கொட்டை. இங்கெல்லாம் எதுங்க பலாக்கொட்டை? பலாப்பழமே கிடையாதுங்க. சூப்பர். உண்மை நேர்மையாக சொல்லணும். நல்லா இருக்கு. உங்களுக்கு இனிக்குதுண்டா, அதில் இனிப்பு கிடையாதுங்க. அதுக்கு தாங்க இனிக்கணும். பிடிக்கும் டேஸ்ட் மாற்றி மாற்றி நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிடையில டேஸ்ட் அது மாறி மாறி கொடுக்கும். அதுதான் இதை வச்சுருக்கோம். கைஸ், இது வந்துட்டு சாப்பாடுலாம் ஓகே தான், ஆனால் எங்களுக்கு அதிகமாகிட்டு. ஒரு சாப்பாடு வாங்கியிருந்துருக்கலாம், 2 சாப்பாடு வாங்கிட்டோமா, சாப்பிட முடியல. ரெண்டாவது ஒரே பழம் பருப்பு நட்ஸுன்னு போட்டு உள்ளே இறக்கிருக்காங்க. திகட்டிட்டு ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியல. ஆமாம், அதனால் அதோட முச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. நம்ம ஐட்டம் லாஸ்ட்டு சாயாச்சும் அடிப்போம்னு சொல்லிட்டு சாய் வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த நாள் இன்னையோட இனிமா நிறைவடைய இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நாளைக்கு மீண்டும் என்ன பிளான் அப்படிங்கிறத பார்க்க நம்ம பாக்கு டே 2 வீடியோவை வந்துட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இர்ஃபான் கிளிக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.